கொஞ்ச நாளாக வந்து ஒரு பிரச்சனை வந்து திமுக அரசிற்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டான பாஜக அரசுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, மூன்றாவது ஒரு மொழியை வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது முடியாது, அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுடைய பாலிசி 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றத கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக சம் அமௌண்ட் அந்த விதி அந்த நிதியை பற்றிலாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இப்போது ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏன் வந்து நம்ம தமிழுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி, அவங்க கூட இருக்க ஒரு கூட்டணி கட்சி ஒன்று, இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாமே வந்து அந்த கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ முதல்ல தமிழ்மொழி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் என்ன செஞ்சுது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு நிறைய விஷயம் யோசித்து தான் வந்து நான் பேச வந்திருக்கேன். ஸோ மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் பேசுகிறேன். அதாவது தமிழ்மொழி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, எனக்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ்மொழி எனக்கு நல்ல பண்பை கற்றுக் கொடுத்தது, தமிழ்மொழி எனக்கு நேர்மையை கற்றுக் கொடுத்தது, தமிழ்மொழி எனக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்மொழி எனக்கு பண்பை கற்றுக் கொடுத்தது. அதாவது எந்த மாதிரியான பண்பு அப்படின்னா, வெளியூரில் இருந்து யாராவது இங்கே வந்து வேலை செஞ்சாலும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பண்பை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது தமிழ் மட்டும்தான். இந்த பண்பு இந்தியாவில் இருக்க வேறு எங்கேயாவது ஒரு மாநிலத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேறு மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதை எனக்கு சொல்லி கொடுத்தது தமிழ். அடுத்தது நேர்மையை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த நேர்மை என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வந்து டேக்ஸ் இந்தியாவிலேயே அதிகமாக பே பண்ணுற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. பட் அரசியல் கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து சட்டத்தை வந்து மதித்து தான் மற்ற மாநிலங்களுக்கு, அதாவது படிப்பறிவு இல்லாத வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கும் அந்த நிதியை அங்கே அதிகமாக கொடுத்துட்டு இங்கே கம்மியாக கொடுக்க பார்த்தும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நான் நேர்மைன்னு சொல்ல வரேன். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிற நேர்மை எங்ககிட்ட இருக்குது. அதாவது எங்களுக்கு அது கெடுதலாகவே வந்தாலும் அந்த சட்டத்தை மதிக்கிற நேர்மை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது அதையும் சொல்லி கொடுத்தது எனக்கு தமிழ் தான். அடுத்தது வீரத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழைய ராஜாக்கள், அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பட் நான் சொன்னது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட, ஒரு லாஸ்ட் ஒரு 70 இயர்ஸில் எடுத்துக்கிட்டா கூட நிறையா போராட்டம் இருக்குது. பட் அதில் ஒரு 2 போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், ஹிந்தி திணிப்பு போராட்டம் சொல்லலாம். ஹிந்தி எதிர்ப்புன்னு கூட சொல்லக்கூடாது, ஹிந்தி திணிப்பு போராட்டம். இன்னொன்று ஜல்லிக்கட்டு போராட்டம். இதை 2த்தையும் பார்த்து தான் போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி, இந்த 2 கட்சியுமே பார்த்து பயந்து போயிட்டு நம்ம என்ன கேட்டோமோ அதை பண்ணி கொடுத்தது தான் நம்ம வீரத்தோடைய ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம அதை சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்தது எனக்கு சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்தது. அதாவது தமிழ் என்பது எனக்கு சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்தது. சகிப்புத்தன்மை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கும்பமேளா நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா? ரிசர்வ் பண்ணி போகிற பேசஞ்சர்ஸை எப்படி டிஸ்டர்ப் பண்ணி அதை உடச்சி, ஸோ ஈவன் தோ டிரான்ஸ்போர்ட் வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்டால் சரியாக அது பண்ண முடியல அப்படின்னாலும், நம்ம மக்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சகிச்சுக்கிட்டு அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்படியே வரல அப்படின்னா கூட நம்ம ஆப்ஷனலாக வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம வந்து செக் பண்ணுவோமேக்கோசரம், யாரும் போயிட்டு கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி ட்ரெயினை உடைக்கிறதோ பஸ்ஸை உடைக்கிறதோ தமிழ்நாட்டில் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சகிப்புத்தன்மை. அதையும் சொல்லி கொடுத்தது தமிழ் தான். அடுத்தது பன்முகத்தன்மையை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பன்முகத்தன்மை அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு கோயிலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. நான் அதை பற்றின வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த கோயிலில் பிரச்சனைன்னு வர பார்த்து அங்கே இருக்க மக்கள் யாராவது போராட்டத்துக்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் அங்கே இருக்க மக்கள் அதிகமாக அங்கே இருக்கிற போராட்டத்துக்கு போனது எல்லாமே சங்கி பசங்க தான் போனாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஆள் ஃபுல்லாக திரட்டி தான் போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை வச்சு அவங்க ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பட் அது நடக்கலை. மக்கள் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இவங்களும் நம்ம கூட இருக்கும்போது தான் நாளைக்கு இவங்க முதலே நம்ம முடிக்கணும், நமக்குள்ளே எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் ஒத்துமையாக தான் இருக்காங்க. ஸோ அடுத்தது எனக்கு பெண்களை மதிக்க வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது இப்போ இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஔவையார் வந்து ஆத்திச்சூடிலாம் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பையும் படிப்பெல்லாம் வந்து அவங்க படிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஆரியன்ஸ் பார்ப்பனர்கள் வந்ததுக்கப்புறம் தான்
இந்த எப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி பெண்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அதை உடச்சி தான் இப்போ வந்து எல்லாமே நம்மளை வந்து படிக்க வச்சுருக்காங்க. பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்க வச்சுருக்காங்க. பட் பெண்கள் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் இருக்க அந்த மூலநூல்களை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அடுத்தது எனக்கு தமிழ் காதலை சொல்லி கொடுத்தது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா யாயும் யாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண்ணை எப்படி நேசிக்க வேண்டும், ஒரு பெண்ணை வந்து எப்படி நம்ம காதலிக்கணும், இதுவும் சொல்லி கொடுத்தது தமிழ். அதாவது எப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. பட் அந்த பாடலோ இல்லை அந்த பாடலில் இருக்க வரிகளோ ப்ளஸ் எப்படி சொல்கிறது அந்த இசை இது எல்லாமே நம்ம ஒன்றாவே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காதலை இப்போ இல்லை 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியங்கள் இருக்குது. இந்த மாதிரி இலக்கியங்கள் ஏதாவது மற்ற மொழிகளில் பழமையான மொழிகளாக கூட இருக்கட்டும், தமிழ் அளவுக்கு பழமையான மொழி எனக்கு தெரிஞ்ச உலகத்துலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதாவது இருக்கா, இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ திருக்குறளாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், குறுந்தொகையாக இருக்கட்டும். ஆக்சுவலாக அந்த பாடல் கூட குறுந்தொகையிலேருந்து வந்த பாடல் தான். பட் ஆனால் அதெல்லாம் இல்லாத ஒரு மொழியை படித்து எனக்கு எந்த யூஸும் வரப்போகிறது கிடையாது. நான் அதை அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது திருக்குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே வந்து அது ஒரு பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்வியல் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கிறவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடிக்கடி மோடி எங்கே போனாலும் அதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கார். அடுத்தது தமிழ் எனக்கு முக்கியமாக ட்ரெயினில் எப்படி போகணும், ட்ரெயினில் போனோம் அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு சிட்டிசனாக அதாவது ஒரு குடிமகனாக நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் தமிழ் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கு. இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கவங்க ட்ரெயினில் பார்த்து வித்தவுட்டில் போக மாட்டாங்க. ரிசர்வேஷன் பண்ணாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கோச்சில் ஏறுவாங்க. ரிசர்வேஷன் பண்ணல அப்படின்னா அன்ரிசர்வில் போவாங்க. ஏசி டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு இருக்குது. அந்த மாதிரி அதில் புக் பண்ணாங்கன்னா அதில் தான் போவாங்க. ஆனால் இதுவே இவங்க சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி பேசும் மாநிலத்துலேருந்து வரவங்க டிக்கெட்டும் எடுக்க மாட்டானுங்க. அதையும் மீறி டிக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா அன்ரிசர்வில் ஏற மாட்டாங்க, ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேயும் ஏறி உட்காந்துப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஏசிலையும் உள்ளே போவாங்க. அப்படி அவங்க கதவை திறக்கலை அப்படின்னா கதவை உடைப்பாங்க. அது மட்டுமா பண்ணாங்க. இப்போ இந்த கும்பமேளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஓட்டுவார் இல்லைங்களா, லோக்கோ பைலட், அவர் உட்கார்றதுக்கு 2 சீட் இருக்கும் முன்னாடி. அவரை சண்டை போட்டு அவரை இறக்கி விட்டு கிட்டத்தட்ட 25 பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ரயில்வே போலீஸை கூப்பிட்டு வந்தார். ரயில்வே போலீஸை கூட்டிட்டு வந்து கேட்டால் 2 பேருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ரூமு, அதனால தான் நாங்கள் ஏறி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய ஹிந்தி பேசுபவர்கள் தான். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம ஏன் வந்து ஹிந்தி நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். எதனால் ஹிந்தி நம்ம கற்றுக்க வேணாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஹிந்தி என்பது எனக்கு தேவை அப்படின்னா நான் ஹிந்தி கற்றுப்பேன். எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் தேவையில்லை. என்ன ரீசனுன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஏன் தேவையில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக கிராஜுவேட்ஸ் இருக்க ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் படிக்கிறான் அப்படின்னா தமிழ் வந்து என்னுடைய தாய்மொழி. இங்கே இருக்கவங்ககிட்ட நான் தமிழில் தான் பேசுவேன். ஆங்கிலம் என்பது எனக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற ஒரு மொழி. அதாவது நான் அமெரிக்காவில் இருக்கவங்ககிட்டையும் இங்கிலீஷில் பேசலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. டெல்லியில் இருக்கவங்ககிட்டையும் நான் இங்கிலீஷில் பேசலாம், பிரச்சனை கிடையாது. கரெக்டுங்களா? அவனுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை விட எனக்கு வெளிநாட்டில் நான் கனெக்ட் பண்ணுறது தான் எனக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹிந்தி கற்றுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எல்லாருக்குமே கொடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. நம்ம என்ன தான் ஹிந்தி படித்தாலும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக கூட எடுத்துக்கோமே, யூனியன் கவர்மெண்ட்டாக கூட எடுத்துக்கோமே, அவங்க என்ன வந்து வேலை பெருசாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே வடக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வித்தவுட்டில் இங்கே வந்து வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க அங்கேயே பார்த்துருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் நான் படிக்கிறேன், தமிழ் வந்து என்னுடைய மதர் டங், அதை தூக்கி ஓரம் வச்சிடும் கிடையாது. இப்போ செகண்ட் லாங்குவேஜ் நான் சொல்ல வரேன். செகண்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நான் படிக்கிறேன் அப்படின்னா என்னால் ஐடிலையும் வேலை செய்ய முடியும், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லையும் வேலை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எம்என்சிஸ்லையும் என்னால் வேலை பார்க்க முடியும். எனக்கு இந்தியாவில் வாங்குற ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் பத்தலை அப்படின்னா நான் அமெரிக்காவுக்கும் போக முடியும், லண்டனுக்கும் போக முடியும், எங்கே வேணால் போக முடியும். 3வது மொழி நான் கற்றுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஜெர்மனோ இல்லை ஃப்ரெஞ்சோ இல்லை ஜாப்பனீஸோ இல்லை சைனீஸோ நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்கும். அதுவும் எப்போ அப்படின்னா நான் இங்கே 2 லாங்குவேஜில் நல்லா படிச்சுட்டு
நல்ல ஸ்கோர் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 to 4 to 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம். மற்ற லாங்குவேஜ் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஆனால் ஹிந்தி நான் கற்றுக்கிறதுனால எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே வராது. அது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்றது தான் என்னுடைய தாட். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இது எதனால் இந்த பிரச்சனைலாம் இப்போ வருது அப்படின்றது ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்ககிட்ட நான் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.